அயோத்திதாச பண்டிதர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கிளான்ஸ். இவர் பிறந்த வருஷம் 1845, இறந்த வருஷம் 1914. யார் இவர்? தமிழ் ஸ்காலர், ரைட்டர், சித்த மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவர், ஜேர்னலிஸ்டாக இருந்தவர், சோஷியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக இருந்தவர். எங்கே பிறந்தார்? சென்னையில். எத்தனை லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக தெரியும்? தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி. எதனால இவர் ரொம்ப ஸ்பெஷல்? அன்டச்சபிள்ஸ்க்காக அவங்களோட குரலாக நிறைய இடங்களில் செயல்பட்டிருக்காரு. தனி ஸ்கூல் வேணும், அவங்களுக்கும் எஜுகேஷன் வேணும், அவங்களுக்கும் ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்கள் தொடங்கப்பட்டதோட காரணியாக இவர் தான் இருந்திருக்காரு. அவங்களோட டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டுக்கு ஒரு குரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் 1882 ஜான் ரத்தினம், அயோத்திதாசர் 2 பேரும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு மேகசினும் 1885 லான்ச் பண்ணியிருக்காங்க. திராவிட மகாஜன சபா அப்படின்னு 1891 ஒன்று உருவாக்கியிருக்காரு. அந்த சபாவோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நீல்கிரிஸில் நடந்திருக்கு. பண்டிதர் அயோத்திதாசருக்கு ஹிந்து தர்மா மேலே நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா இந்து தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கேஸ்டோட ஹைரார்ச்சி உருவாயிருச்சோ அப்படின்னு அவர் நினச்சிருக்கார். அதனால தியோசபிக்கல் சொசைட்டி தொடங்கினதில் ஒரு ஆர்கனைசராக இருந்த கார்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவர் 1898 ஸ்ரீலங்காவுக்கு போய் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிறாரு. அதே வருஷம் சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அப்படின்னு மெட்ராஸில் ஒன்று உருவாக்கி புத்திசம் பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு முயன்றிருக்காரு. வீக்லி ஜேர்னல் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வீக்லி ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1907. அவரோட மரணம் வரைக்கும், அதாவது 1914 வரைக்கும் அந்த ஜேர்னல் தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கு.